நெகமையா இப்போ வந்து 2வது பாடம். இது 1வது அதிகாரத்திலேருந்து தான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம நெகமையா யார் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். அவர் எந்த காலகட்டத்தில் எந்த இதில் இருந்தார், எப்படி அவர் வந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். என்னத்துக்காக ஜெபித்தார் என்னங்கிறத சும்மா ஒரு ஓவர்வியூவாக எஸ்ராவும் அவங்களும் எப்படி ஒன்றாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அதில் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து என்ன தேவை, தேவனுடைய தேவை என்ன என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த செகண்ட் செஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து ஹவ் யூ கேன் க்ரை அவுட் டு காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் கேயாஸ் ஆர் கிரைசிஸ். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் போகும்போது நம்ம எப்படி தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாக. ஏன்னா ஜே.ஏ. பேக்கர் சொல்லும்போது, இஃப் த காட் ஆஃப் ப்ராவிடன்ஸ் இஸ் காலிங் சம்மன் டு அ பர்டிகுலர் மினிஸ்ட்ரி, he will do so overrule that person's situation that he or she will be able to move into that ministry. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர் உங்களை ஒரு ஊழியத்துக்கென்று அழைத்திருந்தால் அவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுடைய காரியங்களை மீறி கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டாரோ அழைத்து கொண்டாரோ அதை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நெகமையாவை வந்து கர்த்தர் அழைத்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நெகமையா இருக்கிற இடத்திற்கும் அவர் செய்ய போகிற வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படி நெகமையா இவர் இருக்கிற நிலைமைக்கும் அவர் போக போகிற இடத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அது எப்படி கர்த்தர் கொண்டு போகிறாரு, அதற்கு அவர் என்ன செய்தாருங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெகமையா 1வது அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள் நம்ம பார்த்தோம். 1லேருந்து 11 வரை உள்ள வசனங்கள் பார்த்தோம். இப்போ இன்னும் சூசா அரண்மனையில் இருக்கிறாரு. அங்கே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது அவருக்கு என்ன பார்க்குறோம், ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ். அங்கே இருக்கிறவங்க வந்து அகலங்கம் இல்லாமல் மதில் சுவர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தேசம் அழிக்கப்பட்டு போனது அப்படின்றத கேட்ட உடனே அவரால் தாங்க முடியாத ஒரு துக்கம் கொண்டவராக அவர் வந்து அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம அதே மாதிரி ஒரு காரியத்திற்காக நம்ம கர்த்தர்கிட்ட போகிறோமா, நம்ம கர்த்தர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஏன் சிலர் வந்து ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சில சர்வே எடுத்திங்கன்னா சிலர் சொல்லக்கூடிய ஒரு ரீசன் என்னென்னா, ப்ரேயர் வந்து போர் அடிக்குது, ப்ரேயர் இஸ் போரிங். 2வது, ஐ டோன்ட் ப்ரே அவுட் லவுட். நான் சத்தமாக அதிகமாக எல்லாருக்கும் முன்னாடி நான் சத்தமாக ஜெபிச்சதே கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு வெளியே வந்து பகிரங்கமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு சிலர் என்ன, எதுக்கு ஒய் பாதர் டு ப்ரே, நம்ம ஜெபம் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, 4வது ரீசன் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ப்ரே பண்ணுறேன், அந்த ப்ரேயர் என்ன, என்னால் நிற்க முடியாத போது ஒரு கை ஊண்டி நிற்கக்கூடிய ஒரு க்ரட்ச் போல் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கடைசியாக இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன் ஆனால் கர்த்தர் பதிலே கொடுக்கல. இதுதான் அந்த சர்வேயில் வந்த பெரிய பிரதானமான ரீசன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் ஏன் ப்ரே பண்ணலன்னு, ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு இது கிறிஸ்தவர்கள் ஏன் ஜெபிப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது வந்த சில இந்த காரியங்கள் தான் மேலே வந்தது. ப்ரேயர் வந்து போர் அடிக்குது. எப்படி எப்போ பாரு ப்ரேயரு 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரேயர்னாலே ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு சபையாக இருக்கும்போது, ஒரு குடும்பமாக இருக்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறோங்கிறது ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை வந்து ஆஸ்பத்திரியில் இருக்குது, வாழ்வா சாவா இல்லை இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஜெபம் போர் அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு ஜெபம் போர் அடிக்குதுன்னா நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் ஜெபம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஜெபம் வந்து போர் அடிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறதில்ல, நான் வந்து எனக்கு வந்து போர் அடிக்குது, ப்ரேயர் மீட்டிங்னால் நான் வர்றதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். 2வது சொல்லக்கூடிய காரியம் என்ன, நான் எல்லாருக்கு முன்னாடி சத்தமாக எனக்கு ஜெபிக்க வராது, நான் ஜெபிக்கிறதில்ல, எல்லாருக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறதில்ல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி எல்லோரும் முன்னாடியும் ஜெபிக்கிறது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதுதான் வந்து பப்ளிக்கில் வரும்னு சொல்லக்கூடியதான். அப்படி இல்லை.
தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நேரம் நிறுத்தலாம், உங்களுடைய காரியங்களை சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பப்ளிக்கில் வரும்போது எல்லோரும் கார்ப்பரேட் ப்ரேயருங்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஜெபிக்கணும், எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஆமோதித்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒருமுகப்பட்டு வரணும்போது அதற்கு வந்து நீங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில பயிற்சிகள் தேவை இருக்கலாம். நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க, சிறு வயதிலிருந்து எப்படி வளர்க்கப்பட்டீங்க, அதனால தான் நம்ம ஃபேமிலி ப்ரேயரில் நான் சில்ட்ரனை நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. யாருக்காவது பர்த்டே பார்ட்டி வந்தால் கூட நான் சின்ன பிள்ளைங்களை பூரா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, சிறு வயதுலேருந்தே நீங்கள் அதை சொல்லி கொடுத்து வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்ம பெரிய ஆள் ஆகும்போது அவங்களுக்கு வந்து வெளியரங்கமாக எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஜெபிப்பதற்கு ஒரு பிரச்சனையே வராது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன பயம், வந்து பப்ளிக்காக ப்ரே பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய காரியம். அடுத்து 3வது கேட்டகரி, எதுக்கு ஒய் பாதர் டு ப்ரே, நான் எதுக்கு ப்ரே பண்ணி என்ன ஆக போகுது, எல்லாம் நடக்கத்தானே செய்யும், நான் என்னத்துக்கு போய் இது பண்ணணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நீங்கள் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறீங்க, மழை பெஞ்சுன்னா ஏன் என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தான் பண்ணுறது, எல்லாம் நடக்கிறது தானே நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் நிறைய பேருக்கு வந்து நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும், அது வந்து ஒன்றும் இப்போ ஜெபம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 4வதாக நான் வந்து எனக்கு வந்து முடியல எமர்ஜென்சிங்கும் போது நான் ஜெபம் பண்ணி ஒரு கிரச்சை பிடிச்சிக்கிற மாதிரி, ஒரு இதை பிடிச்சிக்கிற மாதிரி, ஒரு வீல் சேரை பிடிச்சிக்கிற மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன், ஏன்னா நான் வந்து எனக்கு வேறு என்ன தெரில, அப்போ மட்டும்தான் நான் ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஒரு சிலர் என்ன, நான் ப்ரே பண்ணி பார்த்தேன் எனக்கு பதிலே வரலனே, எப்படி நான் ப்ரே பண்ணி பார்த்தேன் கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, எனக்கு கர்த்தருடைய சத்தமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்ம நெகமையா வாழ்க்கையிலிருந்து ஜெபம் என்பதை எப்படி கற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப அருமையாக பார்க்க முடியும். இந்த 13 அதிகாரத்தில் 11 முறை ஜெபம் பண்ணுறாரு. 13 அதிகாரத்தில் 11 முறை 11 டைம்ஸ் அவருடைய ப்ரேயர் இந்த இதில் இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெபம் வந்து ஒரு சின்ன 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் ராஜாட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி உடனே குயிக்காக ஒரு ஆரோ ப்ரேயர்னு சொல்லுவாங்க, உடனே ஒரு அம்பு விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு மறுபடியும் அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா திரும்ப அவருடைய ஜெபம் வந்து அவருடைய காரியம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையே ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முழந்தால் படியிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு நீங்கள் நேரம் செலவு பண்ணும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தருடைய இருதயம் உண்டாகும். ஜெபம் கர்த்தரை மாற்றுறதுல எண்ணெயை மாற்றும், கர்த்தருடைய சிந்தையை கொண்டு வரும், கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்குது கர்த்தருடைய சிந்தை என்று புரியக்கூடிய ஒரு காரியமாக. அப்படி நம்ம ஜெபிக்கும்போது நெகமையா வாழ்க்கையிலேருந்து ஒன்று பார்க்கும்போது என்ன பார்ப்போம்னா, கர்த்தருடைய பெரிதான காரியத்தை நம்ம முதலாவது போற்றக்கூடியவங்களா. நீங்கள் அதில் 4வது 5வது வசனம் பாருங்கள். 1வது அதிகாரத்தில் நெகமையா 1வது அதிகாரம் 4-5 பாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி எப்படி யாரை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி, மறுபடியும் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்னன்னா, முதல்ல நெகமையா அவருடைய தாளந்துகளையோ அரசனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தையோ இல்லை அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கவே இல்லை. இப்போ நம்மளுடைய காரியத்தில் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன யோசிப்போன்னா, நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க, என்னால் செய்யக்கூடிய காரியத்துக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து வெளியே ஒரு டெஸ்கோக்கோ இல்லை செயின்ஸ்பரிக்கோ இல்லை ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு 10 பவுண்ட்ஸுக்கு ஏதோ ஒன்று வாங்கணும், நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு பண்ணுவீங்களா? இல்லை, கார்டு இருக்குது, டபக்குன்னு அடித்து நம்ம அடுக்கு வேண்டதை வாங்கிட்டு வந்துடும். இப்போ இதே இது வந்து ஒரு 10,000 பவுண்ட்ஸுன்னா கேட்பீங்க இல்லையா? கண்டிப்பாக கேட்பீங்க.
இப்போ நீங்கள் வந்து வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்க வாங்க எல்லாம் போகலாம், வாங்க சீக்கிரம் போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு, வாங்க போவோன்னு. இதே இது லிவர்பூல் கேம்புக்கு வரணுன்னா ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? ஆமாம், ஆண்டவரே அவ்வளோ தூரம் போகிறோம், எங்களை பாதுகாத்து கொடுங்க, நாங்கள் இப்போ சுகபத்திரமாக போகணும், எந்த இதுவும் வந்துடக்கூடாது எல்லாம். அப்போ என்னென்னா நம்மளில் நிறைய பேருக்கு என்னென்னா நம்மளை நம்பி இருப்போம். ஆனால் நெகேமியா ஜெபம் அப்படி கிடையாது. முதல்ல அதாவது நம்ம நெகேமியாவோட ஜெபத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியணும்னா, இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் ஹிம்செல்ஃப். அவர் என்ன சில நாளாய் துக்கித்து உபவாசித்து, எவ்வளோ நாளாக? சில நாள்னா 4 மாதம், 4 months, 120 டேஸுக்கு அவர் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறார். ஃபாஸ்டிங் ப்ரேயிங். யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உண்டாகுதா? ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு வாரம் மேக்ஸிமம், இல்லை 2 weeks, இல்லை மேக்ஸிமம் 21 days டேனியல் ஃபாஸ்ட்னே, இல்லைண்ணே தவசு காலம் லென்த் டேஸ், அதனால் 40 நாள்னே. எப்படா ஈஸ்டர் வரும் மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம்? எப்படி? நம்ம ஆரம்பமே எங்கே இருக்குது? முடிவை நோக்கி தான் இருக்குது. எப்போ 40வது நாள் வரும் அன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். சிந்திச்சு பாருங்களேன். 4 மாதம் சம்பந்தமே இல்லாத, தனக்கு அறியாத தன்னுடைய தலைவர்கள், தன்னுடைய தேசத்துக்கு தான் விட்டு வந்த, தன்னுடைய மூதாதையர்கள் விட்டு வந்த தேசத்தில் ஒரு மதில் சுவர் இல்லை என்று சொல்லி 4 மாதம் உபவாசித்து தூக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படிங்க? 4 மாதம். நம்ம நெகேமியா குறித்து படிக்கிறோம், வாசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம். நமக்கு ஏன் அந்த தாக்கம் வர மாட்டேங்குது? ஆண்டவரே, ஏன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரல? why I am not looking at like that? எனக்கு அருமையானவர்களே, ஒரு சின்ன ஒரு எது உங்களை தாக்குதோ அந்த தாக்கத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க வச்சு தான் whether you are going to live a mediocre life or a great life. நீங்கள் கர்த்தருக்கென்று ஒரு பெரிதான காரியங்களை செய்ய போகிறீங்களா, இல்லை ஒரு எப்பயும் போல எல்லாரும் மாதிரி வாழ போகிறீங்களாங்கிற மாற்றுறது, கேட்கிற செய்தி உங்களை எப்படி பாதிக்கிறது, அதை நீங்கள் எப்படி கர்த்தரை எடுத்துகிட்டு போகிறீங்க வச்சு தான் மாற்றும். இல்லைன்னா மாறுதல் வராது. உங்களை பொறுத்தளவுக்கு இது நல்ல செய்தி, நல்ல கேம்ப்பு, நல்லா சாப்பிட்டோம், நல்லா போனோம். பட் வென் டஸ் தட் சேஞ்ச் கம்ஸ், நீங்கள் உங்களை அது பாதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களை பாதிச்சு உங்களை உட்கார வச்சு முழங்காலில் உட்கார வைக்கக்கூடியதா? நான் ஆண்டவரே, ஏதோ சம்திங் மோர் டு இட். இது ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், வீடை வாங்கினோம், காரை ஓட்டினோம், இதை பண்ணோம், சாப்பிட்டோம், பிள்ளையை வளர்த்தோம். இல்லை, there is something more to it. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்கு ஆண்டவரே, என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்து, அது எனக்கு தெரியணும் ஆண்டவரே. வாய், எதற்காக நாங்கள் கொண்டு வரப்பட்டேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக எனக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக எனக்கு பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக எனக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக எனக்கு பிசினஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக என்கிட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தாளந்துகள் எதற்காக? 4 மாதம் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல போக்கஸ் என்ன? பரலோகத்தின் தேவன். நீங்க 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. அர்தசாஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷான் மாதத்திலே திராட்சைரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்ப என்னன்னா, இங்க வந்து அவருக்கு துக்கம் இருந்து, அவர் முகத்திலே துக்கம் தெரியக்கூடிய அளவிற்கு. எப்படி? அவர் முகத்திலே துக்கம் தெரியுது. ஏன்னா இவர் வர ஏதோ ஒன்று பாதர் பண்ணுது, ஏதோ ஒன்று இவரை ரொம்ப ரொம்ப இவரை வந்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளெல்லாம் இப்போ என்ன தாக்குது? எனக்கு ப்ரொமோஷன் வரல, இல்லை வேலை கிடைக்கல, இல்லை வீசா கிடைக்கல, இல்லை ஏதோ ஒரு இப்படிப்பட்ட மாம்ச பிரகாரமான காரியம். இங்கே அவர் வந்து அங்கே இருக்கிற மக்களை குறித்த ஒரு காரியம் இருந்தாலும், அவர் என்ன, அங்கே எருசலேமில் உள்ள மதில் இல்லை, அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியதா. ஆனால் எருசலேமில் ஆசாரியர்கள் இருந்தாங்க.
நீங்கள் இவர் அங்கே போனதுக்கப்புறம் அலங்க கட்டினதுக்கப்புறம் நீங்கள் நெகமியா 11வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம். பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். என்ன பரிசுத்த பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு அங்கே 284 ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாரை தாக்கம் வந்தது? அந்த பரிசுத்த பட்டணத்தை குறித்த ஒரு தாக்கம் யாருக்கு வந்தது? நெகமையாக்கு வந்தது. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க பரலோகத்தின் தேவன் என எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எருசலேமை தெரிந்து கொண்டார். இது என்னுடைய நகரம் என்று சொல்லக்கூடியதா? அது தேவனுடைய பட்டணம், தேவனுடைய நகரம் என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் எருசலேமுக்கு வரப்போறார் நிச்சயமாக. அப்போ அது அவர் தெரிந்து கொண்ட பட்டணம், அவர் தெரிந்து கொண்டது. என்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், 2000 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்றைக்கும் அந்த தேசத்தை குறித்து இருக்கிறதுலே ஒரு ப்ராப்பர்ட்டியை குறித்து ஒரு பெரிய பிரச்சனை உலகத்திலே இருக்கிறதுலே அது எண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னா அது இஸ்ரவேல் தேசம்தான். அதுவும் அந்த தேவாலயம் இருந்த இடம்தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கமான காரியம். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நகரம். நீங்க அது 1வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன் என்றும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் பைபிளில் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ப்ளீஸ் லார்ட்னு கொஞ்சம் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியதாக இருக்கும். ப்ளீஸ்ன்னு தான் ஆரம்பிக்கும், முடியும் போதும் ப்ளீஸ்ன்னு தான் முடியும். ஏன்னா அங்கே சொல்லும்போது என்ன, கர்த்தர் எப்படி அவர் இரக்க குணம் உள்ளவர், அவருடைய காரியம் இது அவர் தெரிந்து கொண்ட பட்டணம். ஆண்டவரே நீங்கள் இறங்குங்க, ஏன்னா நீங்கள் இப்படித்தான் மோசைக்கு கட்டளையிட்றீங்க, அதன்படி உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் பார்க்கும்போது, ஆ கர்த்தாவே நடந்து விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். என்ன, எசேக்கியா ராஜாட்ட சொல்றாரு, ஏசாயா அப்பா உன்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, நீ மரிக்க போற, புட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னபோது அவர் மிகவும் மனங்கசந்து அழுதுன அதே மாதிரி பெட்டிஷன் தான் இங்கே நெகமையா அதே காரியத்தை இங்கே சொல்றாரு. அதே மாதிரி வார்த்தை, அதே வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை இங்கே நெகமையா உபயோகப்படுத்துறாரு. ஆனால் அவர் நல்லா தான் இருக்காரு, வசதியான இடத்துல இருக்கிறார், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் எதுவாக இருக்கிறது, இஸ்ரவேலை குறித்து அந்த அப்போ எருசலேமை குறித்த ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால அதை ஜெபம் பண்ணுறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோனாவை பற்றி. யோனாவை கடலில் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மக்கள், அந்த ஆண்டவரை அறியாத மக்கள், அவங்க பண்ணுற ஜெபம் பாருங்க. யோனா 1வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. யார கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. என்ன, அங்க அவன் அந்நியன், அவனுக்கு ஆண்டவரே தெரியாது. ஆனாலும் அவனை தூக்கி தண்ணியில் போட போகும்போது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நீங்கள் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லக்கூடியதான். யோனா எதுக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு? யோனா 4வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே நான் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? யாரு? ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் அங்கேயே சொன்னனே. எப்படி? நான் எங்கள் ஊரில் இருக்கும்போதே சொல்லலையா உங்ககிட்ட? என்ன, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி, இதனால தான் நான் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். என்ன காரணம்? நீர் எவனாவது உங்ககிட்ட என்னை மன்னிச்சுக்கோங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இரக்கம் காட்டுவீங்க. நீர் இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபை உள்ளவரும் எனக்கு தெரியும்.
உம்மகிட்ட வந்து எவனாவது ஒருத்தன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் உடனே அவனுக்கு இறங்கிடுவீங்க. நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், நீங்கள் மனம் உருக்கம் உள்ள தேவன், நீங்கள் வாக்கு மாறாத தேவன், நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு இவனுங்களை பிடிக்காது, நினைவேக்காரனில் பிடிக்காது. நினைவேக்காரனு வந்து நான் சொல்லி அவன் வந்து மனம் திரும்பி கர்த்தாவே மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டால் போது நீங்கள் மனம் இறங்கிடுவீங்க. அவனுக்கு தண்டனை வரணும். அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் வந்தேன்னு சொன்னேன், அவனுங்க பூரா வந்து மன உருகி ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்ட உடனே நீங்கள் மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லக்கூடியதா. மோசே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரேயர், யாத்ரா 32வது அதிகாரம் 31 32வது வசனத்தில் இப்போ பண்ணக்கூடிய ஒரு ஜபம் என்ன, கர்த்தர் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் 10 கற்பனைகளை கொடுத்துட்டு போகிறாரு, உனக்கு என்னையை தவிர வேறு விக்கிரகங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு மேலே மலை மேலே போய் மோசே கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே கீழே என்ன பண்ணிடுறாங்க, அசிஸ்டன்ட் பாஸ் ஆரோனோட சேர்ந்து கண்ணுக்குட்டி செஞ்சிடறாங்க. கர்த்தருக்கு என்ன சொல்கிறாரு, நான் இவங்களை பூரா அழிச்சிடுறேன், உன்னைய ஒரு பெரிய ஜாதியாக மாத்துறேன்னு சொல்லி சொன்ன உடனே மோசே என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, 31வது வசனத்தில் பாருங்கள். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆனாலும் நீங்க மன்னிக்கிறத மன்னிங்க, இல்லையா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. அப்ப என்ன, நாங்கள் பாவம் செய்தோம், இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக தானியேலுடைய ஜெபம் இதே ஜெபம் தான். தானியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம் தானியேல் பண்ணக்கூடிய ஜெபம் பாருங்க. ஜெபம் பண்ணி என்ன செய்து, பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே அன்பு கூர்ந்து உடன்படிக்கையும் கிருபையும் மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அப்ப என்ன, ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவரே நாங்கள் பாவம் பண்ணணும், ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சு கொண்ட பட்டணம், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, உம்முடைய நாமம் வந்து சிறந்து விளங்கணும், அதனால நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டேன், நீங்கள் தெரிந்து கொண்ட பட்டணம், இது உம்முடைய பரிசுத்த நகரம். அப்போ கர்த்தருடையது, கர்த்தருடைய காரியத்தையும் பார்க்கக்கூடியவராக இருக்கார், அதே சமயத்தில் தன்னுடைய என்ன இருக்குங்கிறதையும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு பரமண்டல ஜபத்தில், மத்தேயு 6வது அதிகாரம் 9 10வது வசனத்தில் என்ன ஆரம்பிக்குது அந்த ஜபம், பூமியில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லலை, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. ஏன்னா தேவன் யாரு, பரலோகத்தின் தேவன், அவர் எல்லாவற்றிற்கும் தேவன். அதனால தான் நெகமையா என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஓ பரலோகத்தின் தேவனே, பரலோகத்தில் இருக்கிறவே நீங்கள் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவர், அதனால நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன் என்று சொல்லக்கூடியதா. நெகமையா என்னன்னா, நெகமையா ஃபோக்கஸஸ் ஆன் த கேரக்டர் ஆஃப் காட். எப்படி அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய குணாதிசயத்தை பார்க்கக்கூடியது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த ராஜாக்கள்கிட்ட போய் யாராவது சொல்லணும்னா என்ன சொல்லுவார், ராஜாவை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து சொன்ன உடனே ராஜா என்ன செய்வார், பரிசை கொடுத்துருவார். இங்கே தேவன்கிட்ட வரும்போது தேவனுடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் கிருபையும் சொல்லி சொல்லும்போது கர்த்தர் தன்னுடைய மன உருக்கத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் முதல்ல என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீ மன இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியது. அடுத்து என்ன சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறாரு பாருங்க, நெகமையா 1வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனம் பாருங்க. கர்த்தர்கிட்ட எப்படி அவர்கள் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு வேண்டும் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய அவர்கள் சொல்லல, நல்ல கவனிங்க. ஏன்னா நெகமையாவுடைய ஜெபம், அவங்க பாவம் பண்ணி அவங்க துரத்தப்பட்டு அதனால தேசத்தை இழந்து ஆலயத்தை இழந்து வந்து 2 தலைமுறைக்கு மேல இங்க இருக்கிறாங்க. இவருக்கு அது சம்பந்தமே இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, நாங்கள் என்ன பண்ணோம், உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை. நல்ல கவனிங்க, யோசேப்பு கிட்ட
பாத்திபருடைய மனைவி தினசரி கேட்குறாங்க, நீ என் கூட வந்து படு, நீ என் கூட வந்து சயனி என்று சொல்லக்கூடியதா. யோசேப்பு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியும்? அது பாத்திபருக்கு எதிரான பாவம் இல்லை, பாத்திபருடைய மனைவிக்கு எதிரான பாவம் இல்லை, தேவனுக்கு எதிரான பாவம். அதனால தான் சங்கீதம் 51 சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது என்ன சொல்லி அறிக்கையிடுறாரு? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எல்லா பாவமும் கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதனால தான் என்ன சொல்றாருங்க அறிக்கை செய்யும்போது, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்ன? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஜெபத்தில் நம்ம வரும்போது நம்ம நீங்கள் பெருசாக ஒரு ஒரு பில்டப் இதெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் எப்படி வரணும் அதே மாதிரி வாங்க. நான் அடிக்க ஒரு முறை நம்ம இந்த ரத்தீஷோட பாட்டை நீங்கள் ஸ்கிட்டில் கூட போட்டு அதை இது பண்ணீங்க. ஏன்னா அந்த பாட்டு என்ன? ஒன்றும் மறைக்காமல் உம்மிடம் வருகிறேன். ஒன்றும் மறைக்கவே தேவையில்லை. அவருக்கு எதாவது தெரியாதா என்ன? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்காக கர்த்தரா நீங்கள் தேவன்கிட்ட போகும்போது உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட சொல்கிறாரு? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவரே கொஞ்சம் அப்படின்னு சொல்லணுமா என்ன? ஆண்டவர் தெரியுமே. ஏன் நீங்கள் அதை அறிக்கையிட்டு விட்டு விடக்கூடியதாக இருக்கணுங்காக தானே உங்களை அறிக்கையிட சொல்கிறாரு. அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் நம்ம அதை சொல்லக்கூடியவங்களை, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தக்கூடியதாக என்ன சொல்கிறாரு? உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் தர நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எப்படி? நம்ம உங்க முன்னாடி மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நான் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் யாரையாவது பாராட்டுன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்கள கூப்பிட்டு பாராட்டுங்க. ஜெபம் பண்ணுறேங்கிற பேரில் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. ஆண்டவரே இவங்க எவ்வளோ நல்லவங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளோலாம் உதவி செஞ்சுருக்கிறாங்க, அதை நிறுத்திட்டு நீங்கள் நிறைய கர்த்தருக்காக செய்கிறீங்க, அதுக்காக நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்கள். டைரெக்டாக சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கர்த்தர்கிட்ட சொல்ல வேண்டியது கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே அதை நம்ம அக்னாலஜ் பண்ணுறதுல ஒரு தவறும் கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? கற்பனைகளையும் என்ன? உம்முடைய கற்பனைகளை மீறி நடந்தோம். இப்போ நம்ம எவ்வளவு காரியங்கள் மீறி நடந்திருக்கோம். நம்ம எத்தனை முறை இந்த மாதிரி ஒரு மனத்தாழ்மையோட கர்த்தர்கிட்ட கர்த்தருடைய கிருபை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம போய் கேட்டிருக்கோம். சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அதாவது முதலாய் கர்த்தர்கிட்ட வரும்போது உங்களுடைய ஜெபத்தை யோசிச்சு பாருங்களேன். அப்போ எப்படி பேசுவீங்க? நான் ஒரு குப்பை மண், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே என்னையை ரசித்துட்டீங்களே, நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்படி தரம் மட்டும் தாழ்ந்துருது. கொஞ்சம் 4 வசனம் தெரியுது, 4 இது தெரியுது, 4 பாட்டு பாட தெரியுது, 2 பிரசங்கம் பண்ண தெரியுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்துக்கிறோம். ஆண்டவரே கொஞ்சம் நான் போகிறேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக்கை கிளியர் பண்ணிடுங்க. நம்ம ஜெபத்தில் யோசிங்களேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் 4 இது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண, நம்ம ஜெபமே மாறிடுது. என்னமோ கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரியே ஜெபம் பண்ணுறீங்க. இதில் பாதி பேர் ரத்தத்தை பூசுறேன்னு வேற. நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் எத்தனை செய்தியில் சொன்னாலும் சரி, இன்னும் ரத்தத்தை பூசுறதை விடுறதே இல்லை. முன்னாடி பூசுகிறேன், பின்னாடி பூசுகிறேன், உங்களுடைய சமூகம் முன்னாடி போட்டு அவர் தான் உன் கூட எப்பவும் இருக்கிறேங்கிறாரே. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ள, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் பாவங்களை தான் மன்னிக்கும். உங்கள் வண்டிக்கு பூசுகிறேன், பஸ்ஸுக்கு பூசுகிறேன், காருக்கு பூசுறேன் நிறுத்துங்க. தயவு செய்து ஞானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா உடனே இதுக்கு போயிடுவாங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பாட, ஐ ப்ளீட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஆன் திஸ்.
ஓ தை காட் தை மர்சிஸ். ஏன்னா எப்போ அவருக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் வந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள்லேருந்து நம்ம மாறணும் வசனத்தின் அடிப்படையில். அதனால தான் நெகேமியா என்ன பண்ணுறாரு, மோசே கொடுத்த கற்பனைகளை நாங்கள் கீழ்ப்படியலை, வசனத்தை தான் கோட் பண்ணுறாரு. ஏன்னா நாங்கள் மோசே கொடுத்தீங்க, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியல. தானியேலுக்கு திருப்புங்க. தானியேல் சொன்ன, ஏன்னா தானியேலுடைய ஜெபம் இதே தானியேல் 9வது அதிகாரத்துக்கு 4வது வசனம் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாரு, பாவ அறிக்கை செய்து. ரொம்ப அழகா பேட்டர்ன் பாருங்களேன். ஜெபம்னா முதல்ல பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் தேவனே என்ன சொல்றாரு, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் அகன்று போனோம். என்ன பாபிலோன் ராஜாவால் சிறைப்படுத்தப்பட்டு போனப்போ தானியேல் பண்ற ஜெபம் பாருங்க, நாங்களும் இதே செஞ்சோம், பாவம் செஞ்சோம், உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய ஏமங்களையும் விட்டு அக்கிரமம் பண்ணி ஒண்ணும் இல்லாம போனோம். ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் அது மாத்திரமல்ல, நீங்க ஆள் அனுப்பிச்சு எங்களுக்கு செய்தியை சொன்னீங்க, அதையும் நாங்க கேட்காம போனோம். கற்பனைகளையும் சொன்னீங்க, அதுக்கும் கேட்கல. எங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, இதையும் நாங்க கேட்க மாட்டோம்னு அக்கிரமம் பண்றவங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணக்கூடிய காரியம். நெகேமியா அதே தான் ஜெபம் பண்றாரு. இங்க ஜெபம் பண்ணும்போது பாவம் பண்ண எங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாரு நெகேமியா, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவர் மறுபடியும் சொல்றார். நெகேமியா ரிஹர்சஸ் த காட்ஸ் ப்ராமிசஸ், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை. நீங்க 8வது வசனத்திலிருந்து பாருங்களேன். கர்த்தருடைய சொன்ன காரியம், நீங்கள் கட்டளைகளை மீறினால் சிதறடிப்பேன் என்றும், நீங்க அப்போ என்னிடத்துல திரும்பி என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு செய்வீர்களானால், சொல்ற காரியத்தை நல்லா கவனிங்களேன். நாங்க சிதறி போய் எங்க போயிருந்து வானத்தினுடைய கடையாந்திரம், பூமியினுடைய ஏதாவது ஒரு ஓரத்துல போய் இருந்தாலும் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த நகரமாகிய எருசலேம் என்ற ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன் என்றும், என்ன இதான் ஸ்கிரிப்சரலா இப்ப ஜெபம் பண்றதுங்கிறது தான், வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறது தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளலைன்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார். நாங்க அந்த கற்பனைகளின்படி நடக்கல, நாங்க அக்கிரமம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், அதனால நீங்க எங்களை சிதறடிக்க பண்ணீங்க. இப்போ நாங்கள் சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். பட்டணம் இடிஞ்சு போச்சு, பட்டணத்தை சுற்றி மதில் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அதே மோசே மூலம் எங்களுக்கு இன்னொரு கட்டளையை கொடுத்தீங்க. என்ன, நீ மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா, நான் பூமியினுடைய கடையாந்திரத்தில் நீங்கள் இருந்தாலும் எங்களை திரும்ப கூப்பிட்டு எங்களெல்லாம் ஒன்று சேர்த்து மறுபடியும் எங்கள் தேசத்துக்கு கொண்டு வருவோன்னு நீங்கள் மோசேக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வாக்கை நினைத்து கொள்ளுங்க. இப்போ இடைவெளியில் எல்லாரும் மனம் திரும்பி அழுகிறாங்களோ இல்லையோ, இந்த தேசத்திற்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக, அங்கே உள்ள காரியத்திற்காக நான் ஒருத்தன் துக்கித்து அழுகிறேன். நல்லா கவனிங்க, நெகேமியா அழுகிறாரு. அங்க இருந்த சூசால இருந்த எல்லாரும் அழுகல. நல்ல ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஒரு பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் பாவம் செஞ்சோன்னு சொல்லி எல்லாரும் அழுது புலம்பி கர்த்தர்கிட்ட கேட்கல. ஒரு மனுஷன் கேட்குறான், நெகேமியாங்கிற ஒருத்தர் கேட்குறாரு, 4 மாசமா சாப்பிடாம உபவாசம் இருந்து
ஆண்டவரே ராத்திரி பகலா நான் சாப்பிடாம இருந்து என்னை துக்கம் கொண்டு இது பண்ணுது. மோசேட்ட சொன்னீங்க, அதை நான் கற்பனைகளெல்லாம் வாசிக்கிறேன். நாங்கள் இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம், இதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணோம், உமக்கு விரோதமாக பாவம் பண்ணோம், எங்களெல்லாம் சிதறடிச்சிட்டீங்க. ஆனால் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு ஒரு கட்டளையை கொடுத்தீங்க, நாங்கள் மனம் திரும்பி உங்ககிட்ட வரும்போது நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட்டி கொண்டு மறுபடியும் எங்களை கொண்டு வந்து எந்த ஸ்தானத்தில் சேர்ப்பேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை நினைத்து கொள்ளுங்க, அதை நினைத்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. சொல்லிட்டு 10வது வசனம் பாருங்க. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் உமது அடியாரும். யாரு இவங்களைத்தான் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? உம்முடைய பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எல்லாத்திலையும் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்த மக்களை நீங்கள் கொண்டு வந்த ஜனம் இந்த ஜனம்தான். அந்த ஜனமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்க வம்சாவளியில் வந்த ஜனம். ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன நீங்கள் உலகம் பூரா ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்க. அதை யாக்கோபு கொடுத்தீங்க, அந்த ஈசாக்கு கொடுத்தீங்க, யாக்கோபு கொடுத்தீங்க. அந்த சந்ததி இந்த சந்ததி தான். இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. இன்றைக்கு சம்பந்தமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கு. அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. எப்படி இந்த சந்ததி இவர்கள் தானே. எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? உபாகம் 9வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்கிற அதே காரியத்தை தான் இங்கே சொல்கிறாரு. மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இவர்கள் உமது ஜனமும். யாரு? மோசே விண்ணப்பம் பண்றாரு. அதே விண்ணப்பத்தை எடுத்து இப்போ நெகமையா ஜெபம் பண்றாரு. என்ன? இதை நிறைவேற்றி காட்டுங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு எப்படிங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் எலியாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். ஆனால் அவன் என்ன பண்ணான்? கருத்தாய் ஜெபம் பண்ணுனா 3.5 வருஷத்துக்கு மழை பெய்யலை. மறுபடியும் ஜெபம் பண்ணால் மழை பெஞ்சுது. ஒரு நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ இல்லையோ, ஒரு ஆள் நீங்கள், ஹலோ, ஒரு ஆள் நீங்கள் உபவாசம் இருந்து துக்கித்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் வீணில் போயிடக்கூடாதுன்னு ஜபிக்கக்கூடிய மக்களா? உங்களை எவ்வளோ பேருக்கு இந்த செய்தி தெரியும்னு தெரியல. ஏன்னா நம்மள எப்பவுமே துர்ச்செய்தியை தான் ரொம்ப வேகமாக பரப்புவாங்க. ஏன்னா யூகே அப்படியே முஸ்லீம் நாடாக போகுது, அதாக போகுது, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியதான். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆகவே ஆகாது, கர்த்தர் விட மாட்டாருங்க, எனக்கு நம்பிக்கை. அதனால் நான் ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கேன். எனக்கு அருமையானவர்களே, மீதி பேர் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஊக்கமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். ஏன்னா ஒரு நெகமையா ஜெபத்தை கேட்டார், ஒரு எலியாவோட ஜெபத்தை கேட்டார். ஏன் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அவர்களை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து, அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் பூமியில் வைத்திருக்கிற உங்களுடைய ஜெபத்தை இவர் கேட்பது மிக நிச்சயமே. அதனால நம்ம ஊக்கமாக ஜெபிக்கிறது கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. ஆனால் இப்படி போன எஸ்ரா முன்னாடி போனார். அவர் போனது அங்கே என்ன வேலையை நிறுத்தி வச்சுட்டாங்க. எஸ்ரா 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது, இப்பொழுதும் கட்டளையிடுங்க. என்ன ஆச்சு? அந்த பட்டணம் வேலை நடக்கிறது நின்று போயிடுச்சு. அதனால இப்போ இங்கே மறுபடியும் இவர் நெகமையாக தெரியுது. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் முடிந்து போச்சு. நான் சொன்ன மாதிரி எஸ்ரா போய் 13வது வருஷம்தான் அவர் போய் சேர்றாரு. இப்போ அவருக்கு தகவல் வருது. இப்போ அவருக்கு என்ன செய்யணும்? அவருக்கு இதை குறித்த ஒரு பெரிய பாரம் ஜெபிக்கிறார். இப்போ 11வது வசனம் பாருங்கள், எப்படி கர்த்தருடைய உதவி தேவை என்பதை அவர் விண்ணப்பமாக கொடுக்கிறாரு பாருங்க. ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் ஜெபத்தையும் என்ன நான் எதுக்காக ஜெபம் பண்றேன்? உம்முடைய நாமத்துக்கு நான் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்டறலன்னு சொல்லி கவனிப்பீர்ப்பாக சொல்லிட்டு,
அடியானுக்கு இன்றைக்கு உமது அடியானுக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ண இந்த மனுஷனுக்கு முன்பாக யாரை பார்த்து சொல்றாரு? ராஜாவை சொல்றாரு. ராஜாவோட தேவனோட ராஜாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன். எப்படி? இந்த ராஜாவுக்கு முன்பாகன்னு சொல்லலை, இந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் யாரை வேணாலும் உபயோகப்படுத்துவார். ஒரு 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 நிமிஷம் நீங்கள் அப்படியே கவனத்தை வச்சுக்கோங்க. முதலாக ஒரு டிகிரி கொடுக்கப்பட்டது, ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. எஸ்ரா 1வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் யார் மூலம் பிறப்பிக்கப்பட்டது? கோரேஸ் என்கிற ராஜா மூலமாக. கோரேஸு யார்? பெர்சிய தேசத்து ராஜா. கர்த்தர் பெர்சிய தேசத்து ராஜாவாகிய கோரேஸை பயன்படுத்தி இஸ்ரவேலில் தேவாலயத்தை எடுத்து கட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சார். முதல்ல யாரெல்லாம் தன்னுடைய தேசத்துக்கு போக விருப்பமாக இருக்கிறானோ அவங்கெல்லாம் நீங்கள் போங்கன்னு சொன்னது யார் சொன்னால்? கோரேஸ் ராஜா சொன்னார். கோரேஸ் ராஜா ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் இல்லை. ஏன்னா ஏசாயா 44வது அதிகாரம் 45வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தை போய் தானியேல் சொன்ன மாத்திரத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டவராக நீங்கள் போங்க, யாரெல்லாம் போய் கட்டுறீங்களோ கெட்டுங்கன்னு சொன்னார். இங்கே அதே ஆள் இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த மனுஷன் என்ன? இந்த மனுஷனுக்கு முன்பாக என்று பிரார்த்தித்தேன். இங்கே நான் செர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதத்தை உபயோகப்படுத்துகிறாங்க, இல்லை அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். என்னென்னா இங்கே இவர் கிட்டத்தட்ட தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒரு 8 முறை என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவர் தன்னை ஒரு வேலைக்காரன் தான் சொல்கிறார். அவர் கடைசியில் கவர்னராக வேலை பார்த்தாரு. அவர் இருந்தது ஒரு பானபத்திரக்காரனாக இருந்தார். அவருக்கு கடிதமெல்லாம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருந்தார். ஆனாலும் தன்னை அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? வேலைக்காரன் தான் எழுதுகிறார். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன். நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கிளர்க்காக ஆரம்பிக்கிறீங்க, அந்த கம்பெனியில் படிப்படியாக வளர்ந்து சிஇஓவாக போயிடுறீங்க. அப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த கம்பெனியில் சிஇஓவாக இருந்தேன். யாராவது சொல்லுவீங்களா நான் கிளர்க்காக இருந்தேன்னு? நாங்கள் சிஇஓ தான், ரிட்டர்ன், அதனால் சிஇஓ தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துட்ட இருந்த எல்லாரையும் பாருங்களேன். யாக்கோபு இயேசு கிறிஸ்துனுடைய ஒன்று விட்ட சகோதரன் கடிதம் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமைன்னு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவோட சகோதரன் எழுதலை, ஒன்று விட்ட சகோதரன் நான் எழுதலை. யூதா நிருபம் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைன்னு எழுதுகிறார். ஒன்று விட்ட சகோதரன் எழுதலை. யாக்கோபு எருசலேம் தேவாலயத்தில் எருசலேமில் ஃபஸ்ட்டு அப்போஸ்தலிக் கவுன்சில் மீட்டிங்கை கூப்பிட்டு எருசலேம் தேவாலயத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் தான் முதலாய் எல்லா அப்போஸ்தலரையும் கூட்டி ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் என்ன சொல்கிறாரு? நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமைன்னு தான் சொல்கிறார். கற்றுக்கணும் நம்ம. ஆனால் நம்ம பட்டம் போடுறதுல இன்னும் நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ அடித்து என்ன கார்டினல் வரைக்கும் எடுத்தாச்சு, இன்னும் பட்டத்தை மட்டும் தான் நம்ம ஆளுங்க எடுக்கலை. அது ஒன்றை மட்டும் விட்டுட்டாங்க, மீதி எல்லா பட்டத்தையும் அடித்து தூக்கிட்டாங்க அங்கேருந்து. நமக்கு அவங்க வேணாம், ஆனால் பட்டம் வேணும். யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இங்கே அவர் நெகேமியா என்ன சொல்கிறாரு? என்ன இப்படிப்பட்ட நான் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லக்கூடியதாக அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே சொல்லும்போது அவர் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். நெகேமியா 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்கள். நிசான் மாதத்திலே ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. என்ன, நான் ராஜா தான், ராஜாக்கு தான் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் நான் கர்த்தரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் சாதாரண மனுஷன்தான். அப்போ என்னென்னா மொத்தமாக நம்ம இந்த பார்க்கும்போது நெகேமியாவோட இந்த வாழ்க்கையில் அவருடைய ஜெபத்தை நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாது. அவ்வளவு காரியம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபிக்கக்கூடியதாக இருந்தது. குயிக்காக நீங்கள் பாருங்கள். முதலாவது அவருடைய ஜெபம் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் பாருங்கள். முதலாவது
அடரேஷன், அதாவது கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக கனப்படுத்தக்கூடியதாக. 8வது அதிகாரம் 6வது வசனம், 9வது அதிகாரம் 3வது 5வது வசனம். அடுத்து நன்றி சொல்லக்கூடியதா, தேங்க்ஸ் கிவிங். 12வது அதிகாரம் 24, 27, 31, 40, 46. கன்ஃபெஷன், பாவ அறிக்கை செய்யக்கூடியதாக. இப்போ 1வது அதிகாரத்தில் 4லிருந்து 7 வரை உள்ள வசனங்கள் பார்த்தோம். அதற்கு பின்பாக 9வது அதிகாரம் 33, 34 பார்ப்போம். அதே மாதிரி பெட்டிஷன், வேண்டுதல் கேட்கக்கூடியது. 1வது அதிகாரம் 11வது வசனம் 2லிருந்து 2வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும். இன்டர்செஷன் என்று சொல்லக்கூடியதாக ஜபிக்கக்கூடியது 1வது அதிகாரம் 6வது வசனம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜபத்தை பாருங்கள், என்னெல்லாம் அவருடைய ஜபத்தில் அவர் என்ன உணர்வுகளெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். முதல்ல ஆங்குவிஷ், தாங்க முடியாத ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு ஆங்குவிஷ்னு சொல்லக்கூடியதா. 4வது அதிகாரம் 4, 5, அதே மாதிரி 6வது அதிகாரம் 14, 13, 29. அப்புறம் சந்தோஷம், ஜாய், 12வது அதிகாரம் 43. பாதுகாப்புக்கு 4வது அதிகாரம் 9வது வசனம். முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து இருப்பதற்கு 6வது அதிகாரம் 9வது வசனம். கமிட்மெண்ட், கர்த்தரோடு எப்போதும் இருப்பேன்னு சொல்லி ஒப்புரவு கொடுக்கிறது. 13வது அதிகாரம் 14வது வசனம், 22வது வசனம், 31வது வசனம். எல்லா உணர்வுகளும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மன உருக்கம், கம்பேஷனேட் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அந்த கம்பேஷனேஷன் வந்து எப்படி இருக்குது, பர்சிஸ்டன்ட், தொடர்ந்து இருக்கக்கூடியதா. 1வது அதிகாரம் 4வது வசனம். ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டு விடலை, தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, பர்சனலாக சொல்கிறாரு, நாங்கள் பாவம் செய்தோம்னு சொல்கிறாரு. அவர் அரண்மனையில் இருக்கிறார், ஆனால் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 7வது வசனம் சொல்லும்போது எல்லாரையும் சேர்த்து, கார்ப்பரேட்டாக, பர்சனலாகவும் சரி கார்ப்பரேட்டாகவும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, அவங்க சொல்லும்போது எப்படி வந்து இந்த பெட்டிஷன்ஸை வந்து ஜெபத்தை கேட்டு உடனே அவர் அதை பண்ணணும்னு சொல்லக்கூடியது, மனத்து உருக்கமாக பர்சனலாக பண்ணக்கூடியது. 1வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்குறோம். அடுத்து பழைய காலத்தில் செய்த தவறுகளை குறித்து 6வது 7வது வசனம் பார்க்குறோம். 11வது வசனம் சொல்லும்போது எதிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஜெபம் இல்லாமல் எனக்கு அருமையானவர்களே நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஜெபிக்காமல் நீங்கள் ஏதாவது காரியம் செஞ்சீங்கன்னா அது அரகண்ட், அகம்பாவமான காரியம். ஜெபிச்சுட்டு செய்யாமல் இருந்தால் அது முரட்டாட்டம். ஜபிக்கிறீங்க, கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறாரு, ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது டிஸ்ஒபீடியன்ஸ், அது முரட்டாட்டம். ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஜெபிக்காமல் காரியம் செய்யக்கூடாது, ஜெபிச்சுட்டு கேட்காமலும் இருக்கக்கூடாது. ரெண்டும் ரொம்ப தேவையான ஒரு காரியம். இப்போ நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? முதலாவது உங்களுக்கு வந்து உங்கள் எண்ணங்கள் மறுரூபப்படணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் எண்ணங்கள் மறுரூபப்படணும். ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன, நம்ம நிறைய நேரங்களில் உங்களுடைய ஜெபம் எதை குறித்ததாக இருக்கிறது? நீங்கள் ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக, ஒரு ஜீவ பலியாக வாழுகிறீர்களா? எ லிவிங் சாக்ரிஃபைஸ் மிக முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் பலி வெட்டி வைக்கணும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜீவனுள்ள பலியாக உங்களை தான் நீங்கள் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு தேவை நீங்கள் தான். அதுக்கப்புறம் தான் உங்கள் காசு, இது எல்லாமே. முதல்ல கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. கர்த்தர் ஆபேலையும் அதற்கப்புறம் தான் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார். ஃபர்ஸ்ட் காட் மஸ்ட் அக்செப்ட் யூ. அப்போ நீங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக கொடுக்குறீங்க? தாமஸ் வாட்சன் இப்படி சொல்கிறாரு, லெட் லைஃப் அண்ட் மணி கோ. எப்படி?
உங்கள் வாழ்க்கையும் பணமும் போகட்டும். வெல்கம் கிரைஸ்ட். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. when God's glory weighs heaviest in the balance and we willing to suffer the loss of all rather than God's name should suffer, we do. In a high degree, hallow God's name. என்ன, கர்த்தருடைய மகிமை தராசில் ஒரு பக்கத்தில் எவ்வளவு வெயிட்டாக இருக்குதோ அதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களா, தயார் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா, நம்ம வந்து கர்த்தருக்கென்று வாழும்போது ஒரு வைராக்கியத்தோட, ஒரு காட்லினஸோட, ஒரு தெய்வீக குணத்தோடு நம்ம அவருக்கென்று ஒரு ஜீவ பலியாக வாழ, நம்மளுடைய ஜப வாழ்க்கையை கொடுப்பதற்கு நம்ம அர்ப்பணம் உள்ளவங்களாக இருக்கிறோமா? சில நேரங்களில் கர்த்தர் எப்போ வேணாலும் ஏதோ ஒரு பாரத்தை உங்கள் இதில் கொடுத்து உங்களை யாருக்காவது ஜபிக்க வைக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்கு சொல்லலாம். யாருக்கு எதுக்குன்னு நம்ம நிறைய காரியங்களை குறித்து பார்த்துருக்குறோம். எப்படியெல்லாம் ஒரு ஜப வாழ்க்கை மக்களை மாற்றினது அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் யாருக்காக அப்படி பாரப்பட்டு ஜபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? ஏசாயா 62வது அதிகாரத்தில் 6-7வது வசனம் பாருங்க. எருசலேமே, பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். இருக்கலாகாது. அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் தொடர்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய மக்களாய், எப்பொழுதும் அவருக்கென்று ஜெபிக்கக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை தான் நம்மகிட்ட இருந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறது. என்ன, நம்ம எப்படி நெகமையா போல ஜெபிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஜெபிப்பதற்கு, உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு எது உங்களுக்கு இன்னைக்கு தடையாக இருக்குது? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜி ஹஸ் பிகம் அ பிக் இஷ்யூ நவ். பிள்ளைங்களுக்கே சரி, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ப்ரேயரை விட்டுருங்க. உங்கள் சின்ன பிள்ளைகிட்ட ஒரு மொபைல் ஃபோனை கொடுங்க. அந்த பிள்ளை நீங்கள் போடுற வீடியோவை முழுசாக பார்க்குதா? கிடையாது. ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளே அதை ஸ்க்ரால் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு போயிடுறாங்க. எவ்வளவு குயிக்காக டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ அதனால தானே நாங்கள் ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ரீல்ஸே முழுசாக பார்க்க மாட்டேங்கிறான். அது 50 செகண்டு தான். அதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஓகே, இதைத்தான் சொல்கிறானா, இதைத்தான் சொல்கிறானா. எனக்கு தெரியல, நம்ம வருங்காலத்தில் நம்ம சந்ததிக்கு கை ரேகை எடுக்குன்னா அந்த விரலில் ரேகை இருக்குமான்னு தெரியல. எல்லாம் இப்படியே தள்ளி யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு காலகட்டத்தில் போய் கொண்டு இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட மக்களாக ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும்? நம்ம இந்த டெக்னாலஜி எப்படி உபயோகப்படுத்தி எப்படி கர்த்தருக்கென்று உள்ள காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக மாற முடியும்? நமக்கு இந்த பாரம் இருக்குதா? இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களை, நம்மளுடைய அடுத்த தலைமுறை விசுவாசத்தில் இருக்க முடியாதபடி தடை பண்ணுவதற்கு எவ்வளவு காரியங்கள் வருகிறது. நீங்கள் எத்தனை பேர் உட்காந்து தூக்கித்து உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க? ஏன்னா உங்கள் பிள்ளைக்கு துணி வாங்குறதுக்கு நேரம் செலவு பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாக டைம் எடுத்து என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு உட்காந்து அத்தனை செய்ய தயாராக இருக்கிறீங்களே, அந்த பிள்ளைக்காக உட்காந்து என்னைக்கு துக்கித்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கீங்க? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். How many days or how many hours you spent for praying for your children? உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாலிப பிள்ளைகளுக்கு. ஆனால் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறதுக்கு, அதுக்கு மேட்சிங்காக இது பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரயச்சத்தை எடுக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க தயவு செஞ்சு. ஏன்னா நெகமையா ஜெபம் பண்ணாரு, 4 மாதம் துக்கித்து அழுது ஜெபம் பண்ணாருனாரே, நீங்கள் அவர் தேசத்துக்காக பண்ணார். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய வருங்கால சந்ததியை குறித்த ஒரு பாரம் நம்மகிட்ட எந்த அளவுக்கு தாக்குது? How much it push you?
Do you have that concern? உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உந்துதல் இருக்குதா? எனக்கு அருமையானவர்கள், நன்றாக சிந்திங்க. Yes, we need to pray for others. Yes, we need to pray for God. We need to pray. Do you pray for your own family? Do you pray for your own children? When did you fast and pray? நம்ம எப்போ அப்படி ஜெபம் பண்ணோம்? பிள்ளைங்க வளர்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வாழ்ந்த காலம் வேற, நம்ம பிள்ளைங்க வாழ்ற காலம் வேற. நமக்கு இருந்த வெளிப்பாடு வேற, பிள்ளைங்க இருக்க வெளிப்பாடு வேற. நமக்கு இருந்த சவால்கள் வேற, அவங்களுக்கு இருக்க சவால்கள் வேற. We have to learn and we have to pray. We have to protect them. முதல்ல ஜெபங்க. முதல்ல நீங்க பெற்றோர்கள் முதல்ல முழங்கால் போட்டு ஜெபிச்சு நீங்க கர்த்தருடைய புதில வளர்க்கலைன்னா நீங்க என்ன செஞ்சாலும் வராதுங்க. நீங்க உலக பிரகாரமான ஞானத்தை கொடுக்கலாம். அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கலாம், அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கலாம், கிராமர் ஸ்கூலில் போய் சேர்க்கலாம், பெரிய யூனிவர்சிட்டியில் போய் சேர்க்கலாம், நீங்கள் எஜுகேஷனை கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். கர்த்தர் இல்லாமல் வேற எது கிடைச்சாலுமே எல்லாமே வீண், அற்பம். எத்தனை பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைங்க யூனிவர்சிட்டிக்கு போய் வீணா போயிடறாங்க தெரியுமா? ஏன்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வாழணும்னு எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அங்கே யூனிவர்சிட்டி போன உடனே எல்லாம் வீணாக போயிடுறான். அப்போ உட்காந்து குய்யோ முறையை நான் அழுகிறது. இங்கே இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் தீத்தி விடுறேன். நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை கெடுக்காதீங்க, பிள்ளைய வளங்க. யூ ஹவ் given us stewardship. அவங்கள பொறுப்பாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு. ஊட்டி விடுறது, இன்னும் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, எல்லாம் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறது, எல்லாம் பண்ணுறது. அவனை ஒரு வேலை செய்ய வர்றது இல்லை. ஒரு சில வீட்டில் என்ன ஆம்பளை பிள்ளைன்னா என்னமோ உச்சாணியிலேருந்து வந்த மாதிரி நடத்துறது. இன்னும் இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சிலர், நீ ஆம்பளை பையன்டா. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி படுற பாடு, நீ பட்ட பாடு உனக்கு தெரியாது. உன் புருஷங்கிட்ட இன்னொரு பிள்ளை வாழ்க்கையும் கெடுக்காத. எனக்கு அருமையானவர்களே, நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். ஃபர்ஸ்ட் திஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ ப்ரேயர். முதல்ல முழங்காலில் தொடங்குது யுத்தம். இஃப் யூ டோன்ட் ப்ரே, if you don't spend enough time fasting and praying for your family, for the church, for church as a whole, and for the country, நம்ம அப்படி ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ரிவைவல் வரும். முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் அது வரணும், சமுதாயத்தில் வரணும், சபையில் வரணும். முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. சபையாக நம்மளை எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார்? You are being part of this church. What is the mission? நம்ம சபைக்கு என்ன, நம்மளுடைய சபை கொடுக்கப்பட்ட மிஷன் என்ன? இந்த 2025 கர்த்தர் நம்ம கொடுத்த தரிசனம் என்ன? நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்? What is that we must do? உங்களுக்கு கர்த்தர் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார், என்ன செய்ய முடியும்? நம்ம what you can do, உங்களால் என்ன செய்ய முடியும்? என்ன இந்த சபையை கொண்டு என்ன மாதிரியான காரியங்கள் கர்த்தர் செய்ய சொல்றாரு? சும்மா காரண காரியம் இல்லாமல் நம்மளெல்லாம் ஒன்று சேர்க்கல. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு பேர் கொடுத்தாரு வேர்ல்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் முதல்ல ஆரம்ப காலத்தில் கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, அறிஞ்சு பேர் வச்சிங்களான்னு. தங்கச்சி தான் கேட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் பேர் வைக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் பேர் கொடுத்தாரு. நானே ரொம்ப யோசித்தேன், நமக்கு வேர்ல்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பா அப்படின்னு. ஊர்லேருந்து இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் போய் உட்காந்துட்டு அவர் எழுதி கொண்டு ஏப்ராம், எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் இதுதான் காட்டினார் எழுதி காட்டினார். நான் ஏன் பைபிளில் ஒன்று எழுதி வச்சுருந்தேன், காட்டினேன். ஐயோ அப்படியே இருக்குது, ரெண்டும் ஒன்றா இருக்குதுன்னு. அப்படி தான் பேர் வந்துச்சு சர்ச்சுக்கு பேர். இன்றைக்கி உலகம் பூரா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக வச்சுருக்கிறாரு. அதில் உங்களை கொண்டு வச்சுருக்கிறாருன்னு ஒரு நோக்கம் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக. சும்மாலாம் வந்துடலாங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பில் நீங்கள் எப்படி போக முடியும்? நம்ம எப்படி ஒன்றா சேர்ந்து ஓட முடியும்? நம்ம எப்படி இந்த தேசத்துக்கு வாழ முடியும்? உங்களுக்கு அந்த தரிசனம் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஒருத்தர் சுரண்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அதை என்ன பண்ண, எவனே என்னன்னு சொல்லிட்டு போகிறான், உனக்கு என்னப்பா, உன் வேலையை பார்த்து நீ ஓடு. அவங்க வரலையா, இவங்க வரலையா, இவங்க அங்கே என்ன பண்ணாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எவனும் என்ன பேசிட்டு போட்டுமே.
செவிடனா இருந்துட்டு போ. யூ ரன் ஃபார்வர்ட். உனக்கு என்ன இருக்கு? டு யூ திங்க் ஐ டோன்ட் கெட் மெசேஜஸ்? என்கிட்ட வராதான்னு? வரதான் செய்யும். கண்டுக்கவே மாட்டேன் நான். என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, இதில் என்ன இருக்கு? சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். நான் உட்காந்து ஐயோ அவங்க என்னை சொல்லிட்டாங்க, இவங்க என்னை சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு? கர்த்தருக்கு நான் கர்த்தர் சொன்னதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஓடு, வா, கூட வந்து சேர்ந்து ஓடணுமா ஓடு, இல்லை முடியாதா போயிரு, கவலையே இல்லை. நான் கர்த்தருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். கூட சேர்ந்து ஓட முடியுமா? வாங்க சேர்ந்து ஓடுவோம். இல்லையா, நீ உன் வேலையை பார்த்துப்போ, நான் என் வேலையை பார்த்து போகிறேன், அவ்வளோதான். ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் இட். பட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடும்போது ஓடக்கூடிய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கும், ஜெயமான காரியமாக இருக்கும். அதை செய்வதற்கு தான் நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. 2வது சபைக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 3வது இந்த தேசத்துக்கு. சார்ல்ஸ் வெண்டால் இப்படி சொல்கிறாரு, ஒய் ஷுட் வி ப்ரே? ப்ரேயர் மேக்ஸ் அஸ் வெயிட், கிளியர்ஸ் அவர் விஷன், குவயட்ஸ் அவர் ஹார்ட்ஸ், ஆக்டிவேட்ஸ் அவர் ஃபெய்த். எப்படி? எதற்காக நம்ம ஜெபிக்கணும்? ஜெபம் நம்மளை காக்க வைக்கிறது, நம்முடைய பார்வையை சரி செய்கிறது, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது, அமைதி காக்கிறது, விசுவாசத்தில் நம்மளை எடுத்து கட்டுகிறது. ரொம்ப அருமையான டெஃபினிஷன், ரொம்ப அருமையான டெஃபினிஷன் ஃபார் அ ப்ரேயர். ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஸ்வெண்டால். எனக்கு அருமையானவர்களே, சூஸ் அரண்மனையில் வாழ்ந்த நெகமையா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இன்னும் ப்ரொமோஷனை கொடுங்க, நான் ராஜாவில் பெரிய மந்திரியாக வரணும், இல்லை எனக்கு இன்னொரு பெரிய குவார்ட்டர்ஸ் கிடைக்கணும், எனக்கு கல்யாணமாகி பிள்ளைங்க வேணும், அது இதுன்னு எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கேட்கலை. ஆண்டவரே நீங்கள் தெரிந்தெடுத்த பட்டணத்தினுடைய மதில் இல்லாமல் இருக்குது, இந்த ஜனங்கள் உண்மை அறியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஒரு விசை நீங்கள் சொன்ன உங்கள் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த மக்களை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி துக்கித்து அழுது உபவாசம் பண்ணானே, எப்படிங்க? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நெகமையா போல எங்களை நெருக்க உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. போதும், எங்களுக்குன்னு வாழ்ந்தது போதும், சுயத்துக்குன்னு ஓடுனது போதும் ஆண்டவரே. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு இதுன்னு ஓடுனது போதும் ஆண்டவரே. தேவ நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என் குடும்பமாக தேவ நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும், நாங்கள் சபையாக தேவ நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும், குடும்பமாக சபையாக தேசமாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கென்று மாறக்கூடிய ஒரு மாறுதல் எனக்குள்ளேருந்து தொடங்கட்டும் ஆண்டவரே. அது இப்போ தொடங்கட்டும் ஆண்டவரே. நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் அதற்கென்று என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு நீதிமான் ஜெபித்தான், நெகமையா ஜெபித்தார், பெரிய மாறுதல் உண்டானுச்சு. எலியா ஜெபித்தார், மாறுதல் உண்டாச்சு. ஒரு நிறைய ஊழியக்காரங்க, ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஜெபித்தார்கள். கர்த்தர் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்தாரு. ஜெபம் உங்களை மாற்றட்டும், ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றட்டும். நம்ம சபை ஜெபிக்கிற சபையாய், ஜெபத்தில் தரித்திருக்கிற சபையாய், நாம் எல்லோரும் ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஓடக்கூடிய மக்களாய் ஓடி முடித்து போகும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், வெல் டன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் நம்ம காதுகளில் கேட்குறதுக்கு ஆண்டவரே நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன். இந்த பாதையில் போகும்போது உங்களுக்கு கல்யாணம் வேணுமா கல்யாணம் நடக்கும், பிள்ளை வேணுமா பிள்ளை வரும், வேலை வேணுமா வேலை கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் உங்கள் நோக்கம் கர்த்தரை சார்ந்ததும் கர்த்தருடைய தரிசனத்தை குறித்ததாக இருக்கட்டும். அதை செஞ்சீங்கன்னா மீதியெல்லாம் கர்த்தர் செய்வார். ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக அவங்கள யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துல உங்களால் ஜெபிக்க முடியாதபடி உங்களுக்கு தடையாக இருப்பது என்ன? ஒரு நிமிஷம் நெகமையாவை நினச்சி பாருங்கள். எங்கேயோ ஒரு தேசத்தில், எங்கேயோ ஒரு ராஜாவோட அரண்மனையில் வசதியாக சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நெகமையா கண்ணீர் விட்டு அழுது துக்கித்து 4 மாத கால அளவும் அழுதானே. ஜெப வீரன் நெகமையா அழுதாரே. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 4 மாதங்கள். My brother, my sister, 4 months.
He prayed for a nation he has never seen. He has prayed for a city he had never seen. And God changed his heart. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் கர்த்தர் என்ன போடுறாரு? எதற்காக உங்களை பாரப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார்? உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கா? உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கா? எதிர்கால சந்ததியை குறித்த ஒரு பாரம் இருக்கா? சபையில் இருக்கிற பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கா? சிறு பிள்ளைகளை குறித்த, வாலிபர்களை குறித்த, யங் அடல்ட்ஸ் குறித்த, குடும்பங்களை குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குதா? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் எனக்காய் வாழாமல் ஆண்டவரே 2 கொரிந்தியர் 5:15 சொன்னது போல, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இனி நான் எனக்காக வாழ விரும்பல ஆண்டவரே. என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.